பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடுவதற்காக இந்த போராட்டமும் இல்லை, இந்த தர்ம யுத்தமும் இல்லை. ஓகே. பாஜகவுடன் கூட்டணி என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்ப்பதற்காக பாஜகவுடன் போக வேண்டிய தேவை இருக்கிறது, அவ்வளவுதான். சரி. பாஜகவுடன் ரொம்ப நெருங்கி வேண்டும், நெருங்கி பழக வேண்டும் என்பதற்கு எதுக்கு கூட்டணி? அதல்ல, இந்த போராட்டம் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையில் நிற்க வேண்டிய கட்டாய தேவை ஏற்பட்டது. அன்றைக்கு சின்னம் இல்லை, கொடி இல்லை. அதற்கும் பழனிசாமி தீர்ப்பை வாங்கி வைத்துக் கொண்டிருந்தார். அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த சுயேட்சை சின்னத்தில் போராட வேண்டியிருந்தது. ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 89 சுயேட்சை சின்னமான சேவல் சின்னத்தில் போராடி வெற்றி பெற்றுத்தானே அதிமுகவை மீட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இரட்டலைங்கிற சுயேட்சை சின்னத்தில் தானே போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். அதனால் அரசியலில் போராட வேண்டும் என்றால், போராடி வெற்றியை பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரி இடையில் ஏற்படுகிற இடர்பாடுகளையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதை சந்திக்கவும் சமாளிக்கவும் நம்மளுக்கு தைரியமும் தெம்பும் இருக்கிறது. அதனால் அதிமுகவை மீட்பதுதான் நோக்கமே ஒழிய பாஜகவுடன் கூட்டணி வைப்பது நோக்கமல்ல. கூட்டணிங்கிறது வெற்றிக்காக. அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கும் அதிமுகவை மீட்பதற்கும் பாஜகவிற்கும் இந்த கூட்டணிக்கும் சம்பந்தமில்லை.